ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ நான் வீடியோ போடுறப்ப வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகி போயிட்டீங்க லாஸ்ட் எக்ஸாமில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இந்த எக்ஸாம் கஷ்டம், ஸோ எக்ஸாமில் வந்துட்டு இந்த எக்ஸாம் நாங்கள் விட்டுட்டோம், ஸோ அதனால் நீங்கள் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் போடுறப்போ. பட் ஜாப் டீட்டெயில் வந்துட்டு பர்சனலாக நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தங்காட்டி அதுக்காக போட்ட வீடியோ தான் அது. ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணுவங்களுக்காக இல்லை. எப்பவுமே நம்ம வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சோடனையும் எக்ஸாமில் கிடைக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ அவங்கள பற்றி தான் மோஸ்ட்லி பேசுவேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ வந்துட்டு என்னோட ஃபெயிலியரை தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன். ஸோ நான் எக்ஸாம் வந்துட்டு எனக்கு கிடைக்காதப்ப நான் என்ன பண்ணேன், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன், எனக்கு என்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் போடுவேன். ஸோ இருந்தாலும் அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறனால அந்த வீடியோ போட்டது தான். மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி மெயினான விஷயம் என்னென்னா, யாருமே வந்துட்டு ஈஸியாக போக முடியாது, ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். நீ வந்துட்டு போன எக்ஸாமில் ஈஸியாக போயிட்டு இந்த எக்ஸாமில் எழுதியிருந்தீங்கன்னா நீ எங்களை மாதிரி தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்துட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு எக்ஸாமை விட்டோம் அப்படின்னா ஒரு கோவம் வரும். எனக்கு ஒரு கோவம் வருதுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாம் காட்டுவேன் தான். ஆனால் அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, போன எக்ஸாமில் நான் படித்து கேட்ட கேள்வியை புரிஞ்சு தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஈஸினா டைரெக்டாக புக்லேருந்து கேட்டு மனப்பாடம் பண்ணி எழுதலை. ஸோ அதுலேயும் புரிஞ்சு ட்விஸ்டடான கொஷின், இந்த மேக்ஸ்லலாம் ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ அது நிறைய பேர் தப்பு, பட் நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் அந்த கொஷின்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு தான் போட முடியும், யோசிச்சு போட்டால் தான் அந்த மார்க் வரும். ஸோ சும்மா யாருக்கும் அந்த மார்க் வராது. ஸோ அப்படி போடுற எனக்கு இந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன் அப்படின்னா நீ உனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம் நான் எழுதியிருந்தேன்னா எனக்கு கிடச்சிருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், 150 கொஷின் போட்டிருப்பேன். போன டைம் 170 போட்டு வேலைக்கு போயிருந்திருப்பேன். இந்த டைம் 150 போட்டு வேலைக்கு போயிருப்பேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு மார்க் கம்மியாக இருந்திருக்கும், ஆனால் எனக்கு இதே வேலை கிடச்சிருக்கும். நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் குறையும். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் எதெல்லாம் போச்சு அதனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குறைஞ்சிது. 172க்கு தேர்ட் டே ஃபோர்த் டே விஓ கிடச்சிது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இன்னும் ஈஸியாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, புக்லேருந்து டேரெக்டாக கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஈஸியாக இருந்தால் அதிக கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு விஓ கிடைக்கும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கஷ்டமான கொஸ்டினில் எவ்வளோ கரெக்டு அப்படிங்கிறதுல கட் ஆஃப் குறையும், அவ்வளோதான். ஸோ போன எக்ஸாம் எழுதினாலும் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நான் வேலைக்கு போயிருப்பேன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு அவங்க கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் புக் போக கிடையாது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே அவுட் ஆஃப் புக் போகலை. சார் நாங்கள் என்ன கேள்வி வந்து நான் புக்லேருந்து கேட்டிருக்காங்களோ அதுக்கு என்னால் என்ன ஆன்சர் பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ போன எக்ஸாமில் போனனால வந்துட்டு எனக்கு அறிவே இல்லை, இந்த எக்ஸாமில் நீங்கள் அறிவாக இருந்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம கோவத்தில் சொல்கிற விஷயந்தான். ஸோ நீங்கள் அது கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நிதானம் ஆகிறப்போ உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அதே ஃபீலிங் தான் எனக்கும். காரணமே இல்லாமல் எல்லார் மேலேயும் கோவம் வரும். ஸோ நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம் முடிச்சோடனே வந்துட்டு வர கோவம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் வரைக்கும் இந்த எக்ஸாமை விட்டதுனால நம்ம சில விஷயங்கள் அனுபவிப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போவும் சொல்கிறேன். 2019 எனக்கும் எக்ஸாம் 1 மார்க்கில் போயிடுச்சு. 3 மந்த் நல்லா தான் படித்தேன், ப்ராப்பராக படித்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் அது படித்தது. ஸோ 3 மாதம் படித்தேன், எனக்கு எக்ஸாமில் வந்துட்டு வேலை கிடைக்கல, ஓகேங்களா. 1 மார்க்கில் போயிடுச்சு. நான் 166 எடுத்திருந்தேன், 166 கொஷின் போட்டிருந்தேன். 167 வரைக்கும் எங்கள் கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் கிடச்சிருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஆனால் அப்போ நானும் இதே தான், என்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு என் கூடயே படித்தவங்க டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து 165 போட்டிருந்தாங்க, என்னை விட 1 மார்க் கம்மி. அப்போ நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல. அவங்களுக்கு வந்துட்டு 1 மார்க் கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. நான் அதை சொல்லவும் செஞ்சுருக்கேன். பட் இப்போ புரியுது. இப்போனா நான் வேலை வாங்கினதுக்கப்புறம் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அப்படி யாரும் வந்துட்டு எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து படித்து எஃபர்ட் போட்டு 1 மார்க் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அவங்க 1 மார்க் கம்மியாக எடுத்தாலும் டைப்பிஸ்ட் கிளாஸ் போய் அதை முடிச்சிருக்காங்க, அதுக்கும் ஒரு எஃபர்ட் வேணும். ஸோ அந்த எஃபர்ட்டையும் நம்ம மதிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வரதான் செய்யும். பட் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம போடுற எஃபர்ட் என்றைக்குமே வீணாகாது, ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. அது நம்மளுக்கு இன்றைக்கி புரியாது, நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோம். அப்போ இதெல்லாம் ஒரு எஃபர்ட்டே இல்லை, உனக்குலாம் இதெல்லாம் இருக்கா, எனக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், எவ்வளோ அறிவாளி, எனக்கு இல்லையே அப்படின்னு யாராவது நீங்கள் போட்ட ஒரு குட்டி எஃபர்ட்டை வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் உதாசீனப்படுத்தி பேசுகிறப்ப அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் ப்ளேம் பண்ணியிருக்கேன் தான். ஏன் நான் அது ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் தான் டைப்பிஸ்ட் பண்ணல, அந்த பொண்ணு டைம் வேஸ்ட் பண்ணி டைப்பிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைப்பிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? எப்போ நான் 3 மாதம் படிக்கிறேன்னா அவங்க அதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட் முடிச்சு தான் படிக்கவே வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க டைப்பிஸ்ட் படிக்கிற நேரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் படிச்சு கூட ஒரு மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பெருந்தன்மையாக இருங்க, நல்லவங்களா இருங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே கிடையாது. இது நமக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து டக்குன்னு அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணேன், நிறைய சொன்னேன். அவங்கள சொல்லலை, பட் வீட்டில் ரீசனுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்கேன். 164 எடுத்து நான் திறமைசாலி தான், அவங்க 164 எடுத்து அவங்களுக்கு கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, நல்லதுக்கே காலையில் அந்த மாதிரிலாம் தோணுச்சு, அதெல்லாம் சொல்லியிருந்திருக்கேன். ஓகேங்களா? ஆனால் எனக்கும் அது தோணுச்சு. ஆனால் அது உட்காந்து யோசிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா, நான் ஏன் உங்களை நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எப்பவுமே நம்ம மனசு என்ன சொன்னால், நம்மளை பெரியவங்க இல்லை நம்ம வந்துட்டு நம்ம சரிதான் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்கள நம்மளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்கன்னா, நம்ம அது போடலை அப்படின்னா அவங்களும் நானும் ஒன்றுன்னு ஈக்குவலைஸ் பண்ணணும், இல்லை நம்ம பண்ண தப்பை சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிரெயின் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது இயல்பாக எமோஷனலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது. அதை ப்ளேம் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்குமே அது நடக்கும். பட் அதை நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டான ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஓகே, நல்லதுக்கே காலம் இல்லை, அப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம வாழ போகிறது இல்லையா? ஓகே, கெட்டதுக்கு தான் காலம்னே வச்சுக்கலாம். அப்போ இந்த காலத்தில் நம்ம வாழ போகிறது இல்லையா? வாழ்ந்து தானே ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன், நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம் நான் இப்படி எழுதி இப்படி ஆயிடுச்சு, அடுத்த எக்ஸாம் நான் ஏன் படிக்கணும், நான் படித்தாலும் டைப்பிஸ்ட் தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமும் நான் எழுதலை அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க லைஃப்பில் அவங்க ஜாப் வாங்கிட்டாங்க, அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. நான் அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும். ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒரு சிலர் இப்படி கமெண்ட் பண்ணிடுறீங்க, பட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு டைம் இல்லை, ஏன் நான் எங்கள் அப்பாவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ பர்சனலாக சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் யார்ட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா வந்து எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போனார். நான் எல்லாமே சொன்னேன், என் ஃபெயிலியருக்கு எல்லா ரீசனுமே நான் சொன்னேன். ஓகேங்களா? எக்ஸாம் என் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனார். அதுக்கு முன்னாடி நானும் எங்கள் அப்பாவும் சின்ன சண்டை, பேசலை 2 பேரும். வீட்டில் சும்மா ஒரு பேசி சண்டை, அதனால் 2 பேரும் பேசலை. அவரும் பேசாமையே என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லா ரீசனையும் சொன்னதுக்கப்புறம் அடுத்த ரீசன் என்ன, எனக்கு நானே யோசிக்கிறேன், நான் ரொம்ப நல்லவளாச்சு, நல்லா படிச்சிருக்கேன், எப்படி எனக்கு யார் என் வாழ்க்கைக்கு எடுத்தா அப்படின்னு டக்குன்னு எங்கள் அப்பா, நீங்கள் வந்து என்னை காலையில் பேசாமல் என்னை இறக்கி விட்டுட்டு என் கூட பேசாமல் போனீங்களா, அந்த பதட்டத்துலேயே எக்ஸாம் எழுதி தான் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தப்பாக போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீட்டில். உண்மையாக இப்போ நினச்சா ரொம்ப சில்லியாக இருக்குது. ஸோ நானும் அவங்களுக்கு அதை சொல்கிறேன். இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதும் நான் யோசிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே சொல்லியிருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறத தாண்டி என்ன கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஓகே, இப்போ நான் வளர்ந்துட்டேன்னா நான் வளர முடியாது, நான் அதே மைண்ட் செட்லேயே இருக்கேன். அதை நான் என்றைக்குமே புரிஞ்சுக்கல. கடைசி வரைக்கும் அவங்களே குறை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நிறைய பேர் வீட்டில் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதான் சுற்றியும் எங்கள் வீட்டில் மாமியார் சரியில்லை மேடம், அம்மா சரியில்லை, இவங்க சொந்தக்காரங்க இப்படி பண்ணுறாங்க, அதனால தான் என்னை படிக்கவே முடியல, ஹஸ்பண்ட் சரியில்லை, குழந்தைங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லுவோம். பட் நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் அதை மாற்றிக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம குறை சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் மாறாது. இதெல்லாம் இந்த மாதிரி சர்க்கிள் தான் நம்ம பிறந்திருக்கோம், இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இதை மேனேஜ் பண்ணி நம்ம எப்படி வெளியே வரது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் உட்காந்து லிட்டரலி நோட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எதுனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு எழுதுகிறப்போ என்னை தவிர மீதி எல்லாரையும் நான் எழுதுகிறேன். எங்கள் அப்பா என் கூட பேசாமல் இறக்கி விட்டாங்க, அதனால எனக்கு வேலை கிடைக்கல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நான் எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு வேலை கிடைக்கல. இந்த மாதிரி இவங்களுக்கு கிடச்சிச்சு, இவங்க டைப்பிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் அப்போவே டைப்பிஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எங்கள் அம்மா அப்பா மேலே ப்ளேமு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு சில்லியாக இருக்குது, ஆனால் இதே தப்பு தான் நம்ம நிறைய பேர் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிக்க வைக்கல, இல்லைனா நான் குரூப் 2 குரூப் 1 வேறு லெவலாக போயிருந்திருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ், என்னால் இங்கிலீஷ் சீக்கிரமாக பிக்கப் பண்ண முடியல, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களே ப்ளேம் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்துக்கு ப்ளேம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அதை கற்றுக்க ட்ரை பண்ணனானா இல்லை, அவங்களை எப்படியெல்லாம் ப்ளேம் பண்ணலான்னு யோசிச்சு மூளை வச்சு நான் அதை கற்றுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். யாருக்குமே வந்துட்டு பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல், பர்ஃபெக்டான பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கொடுத்து படி அப்படின்னு இருக்காது. எனக்கு வந்துட்டு நான் இப்போ லைப்ரரி போய் படித்தேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக படிச்சிங்க மேடம், எங்களால் அப்படி இல்லை படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வேறு விதத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நான் சொல்கிறதில்ல உங்ககிட்ட, யூடியூப்பில் ஃப்ராங்காக சொல்கிறதில்ல. இப்போ 1-2 விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான். எனக்கு மென்டலி நிறையா வந்துட்டு
ப்ரெஷர் கொடுத்தவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் திருப்பி திட்டிட்டு அவங்கள காரணமா சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் அதே இடத்துல இருக்க வேண்டியது தான். அவங்க என்ன திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒருத்தவங்கள ப்ளேம் பண்றோம்னா, அவங்க நம்ம யார ப்ளேம் பண்ணாலும் அவங்க லைஃப்ப பார்த்துட்டு அவங்கள ஹர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க நம்மளயே அறியாம. இன்னொரு விஷயம் அவங்க லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ப்ளேம் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இப்போ நான் அதான் சொல்ல வரேன். இப்போ எழுதுறவங்க எல்லாம் ஒரு நோட்ல எழுதுறோம் அப்படின்னா, எல்லாமே எடுத்து எழுதுங்க. எதனால நம்மளுக்கு குரூப் 4 கிடைக்கல அப்படின்னு. எழுதுறப்போ அது ஒரு 10 விஷயம் எழுதுறீங்க அப்படின்னா, அதில் எதெல்லாம் மாற்ற முடியும்னு பாருங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு பிரச்சனை, அது இப்போ மாற்ற முடியுமா? முடியாது. வேலைக்கு போனால் தான் மாற்ற முடியாது. சரி பண்ண முடியாத ரீசன். ஓகே, வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அது இனிமேல் பண்ண போகிறாங்களா? முடியாது. அப்போ அதுவும் சரி பண்ண முடியாத ரீசன் தான். அப்போ சரி பண்ண முடியிற ரீசன், சரி பண்ண முடியாத ரீசன்னு 2ஆக பிரிங்க. அப்போ பிரிக்கிறப்ப தான் அந்த சரி பண்ண முடியாத ரீசன் ஒரு லிஸ்ட் வரும்ல, அதுதான் நம்ம மேலே தப்பாக இருக்கும். சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும்ல, அதுதான் நம்ம மேலே தப்பாக இருக்கும். நம்மளும் சில தப்பு பண்ணியிருப்போம்ல, அதை வந்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் பப்ளிக்காக ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பட் நீங்கள் நமக்குள்ளே ஒத்துக்கணும். ஓகேங்களா? நான் நிறைய டைம் யூடியூப்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு போட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இதே எக்ஸாமில் நான் ஒரு மிஸ்டேக், ரொம்ப சில்லி மிஸ்டேக்கு, ஆன்சர் வரைக்கும் வந்துட்டு மாற்றி போட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது ஏன் தப்பு தானே, இதை நான் ஏன் தப்பை நான் ஒத்துக்கிறது எனக்கு வெளியவான ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் அந்த என்ன தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தானே நான் அடுத்த டைம் சரி பண்ண முடியும். போன டைம் நான் சயின்ஸ் படிக்கல, ஆனால் நான் அதை சொல்லவே இல்லை. அதை யார்கிட்டையுமே நான் சொல்லலை. இந்த மாதிரி சயின்ஸில் ஒரு யூனிட் இருக்குது, நான் படிக்கலன்னு வீட்டில் சொல்லலை. நான் நல்லா படித்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் பாஸ் ஆகலை. அதை தான் நான் சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் சயின்ஸ் படிக்கலன்னு. அதை நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் சயின்ஸ் படித்தனால தான் நான் இந்த எக்ஸாமில் என்னால் போக முடிஞ்சுது. இந்த வருஷமும் சயின்ஸ் அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறனால. அதே மாதிரி நம்ம வந்துட்டு கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டிருக்காங்க, அதை குறை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னா இல்லை, அது சொல்ல வேண்டிய குறை. மற்ற விஷயத்தை ப்ளேம் பண்ணாதீங்கன்னு சொன்னது ஓகே. டிஎன்பிசியில் கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டிருக்காங்க, அதை கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் தான் ஃப்யூச்சரில் அடுத்தது இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் சொல்லிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்? பேரலாம் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டோமா? புக்லேருந்து கேட்டிருக்காங்களே, இந்த கொஸ்டின் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, நம்மளால ஏன் யோசிக்க முடியல? அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம்? அது சரி பண்ணக்கூடிய விஷயம் தானே. கான்செப்டை புரிஞ்சு படிக்கலாம். இல்லை இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், டெஸ்ட் போடலாம், இதெல்லாம் பண்ணலாம் தானே. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? என்றைக்குமே அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறோன்னா, அது உண்மையாகவே இருந்தால் கூட அதை நம்மளால் சரி பண்ண முடியுமா? அவங்கள போய் நம்மளால் திருத்த முடியுமா? முடியாது தானே. சரி பண்ண முடியாத பிரச்சனையை விட்டுட்டு சரி பண்ணக்கூடிய நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே சுற்றி இருக்கவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் எப்படியெல்லாம் டிஎன்பிசியில் ஒன்ஸ் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் மட்டம் தட்டப்பட்டேன், என்ன மாதிரியான விஷயம்லாம் நடந்துச்சு, எதெல்லாம் கோத்ரூ பண்ண, அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுப்பேன். என்னை பேசினவங்க யாரையுமே வந்துட்டு நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நல்லா இருந்திருந்தா அவங்க ஏன் பேச போகிறாங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்ஜே சூர்யா சார் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜெயிக்கலன்னா அம்மா கூட டம்ளரை டங்குன்னு தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவே அப்படி தாங்கிறப்ப அடுத்தவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது உண்மையாலுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப அடிக்கடி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜெயிச்சுட்டு போயிட வேண்டியது அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அடுத்த வீடியோ நான் அப்படி அந்த மாதிரி ஃபெயில் ஆனங்காட்டி என்னென்ன விஷயம்லாம் கோத்ரூ பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இவங்க நம்ம ஓகோன்னு நினச்சிட்டு இருக்கோம், இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுக்கு புரியலாம். அப்போ எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இதை தாண்டி யார் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, நம்ம தாண்டதை யோசிக்கலாம் பிரச்சனையே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பட் இல்லைன்னு பாய்.